வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டெக். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னால் என்ன அறிகுறிகள் இருக்கோ, எப்படி நம்ம அதை கூர்ந்து நோக்கினா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நெஞ்சுக்கூட்டு பகுதியில் ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்பட்டு அது அப்படியே மேலே வந்து கழுத்தில் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினாலே நம்மளுக்கு இதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு வரப்போகுது அப்படின்னு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். ரெண்டாவது அறிகுறி, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு நம்மளோட தூங்கி எந்திரிச்சா யூஸ்வலாக புத்துணர்ச்சியோட வேலை செய்கிற மாதிரி சுறுசுறுப்போட எந்திரிக்கிற ஒரு நபர் திடீர்னு இந்த ஒரு 4 நாளாவோ 5 நாளாவோ ரொம்ப டயர்டாக எந்திரிக்கிறாரு, நல்லா தூங்கினாலும் அவருக்கு புத்துணர்ச்சி கிடைக்கலைன்னா அவர் இருதயம் பலவீனம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி, அந்த நபர் சாதாரண வேலைகளில் ஈடுபடும் போதே, ஒரு பாடிப்படி ஏறும்போதோ இல்லை கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரும்போதோ அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் அதுவும் அவர் இதயம் பலவீனம் ஆவதற்கான ஒரு அறிகுறி. ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. நார்மலாக ஒருத்தரோட ஹார்ட் நல்லா வேலை செஞ்சால் அந்த நபரால் 24 படிகள் ஒரு நிமிஷத்துக்குள்ள மூச்சு வாங்காமல் ஏற முடியும். அது ஒரு சின்ன டெஸ்ட். அப்புறம் அவர் ஏறி முடிச்சதுக்கப்புறம் லேசான மூச்சு வாங்கினாலும் அது அடுத்த ஒரு நிமிடத்தில் அது போயிடும். இது அவரோட இதயம் நல்லா வேலை செய்யலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட். அதே நபர் 24 படி ஏறுவதற்கு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டாலோ இல்லை அப்படி ஏறும்போது அவருக்கு ஒரு மூச்சு விடுவதில் சிரமம், அவர் நெஞ்சு படபடப்பு போன்றவை வந்தாலே அவர் இதயம் பலவீனமாவதற்கு முக்கியமான அறிகுறி. ஸோ அப்போவே அவர் சுதாரிச்சிடணும். அடுத்தது, இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னால் நெஞ்சு பகுதியில் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதியில் தாடை, தோள்பட்டை, ஈவன் முதுகில் கூட ஒரு விதமான அசௌகரியம் இல்லை வலி ஏற்படலாம். ஸோ அப்படி ஒரு திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு வலியோ அசௌகரியமோ ஏற்பட்டாலே அவர் சுதாரித்து உடனே அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். அப்புறம் கணுக்கால் பகுதியில் ஒரு வீக்கம், ஆங்கிள் ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா அதுவும் அது எதனால் வருதுன்னா அது அங்கே அதிகப்படியான நீர் கோக்கிறதுனால அதுவும் அவர் இதயம் பலவீனமாவதற்கான முக்கியமான அறிகுறி. மேலும் அவர் நடமாடும்போது கீழே தள்ளி விடுறது, ஒரு தலை சுத்தல், ஒரு மயக்கம் இல்லை ஒமட்டல் போன்ற ஒரு உணர்வு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தால் அது அவர் இதயம் பலவீனமாகுது, அவங்களுக்கு ஏதோ பெருசாக சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை அறிந்து அந்த நபர் சுதாரித்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை உடனே ஈடுபட்டுட்டா இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால திடீர்னு ஒரு நபர் 40லேருந்து 50 வயது வரை உள்ள ஒரு நபர் இறந்து போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைக்க உதவும். நன்றி நண்பர்.